அதுல புது அரிசி தான் போடுவாங்க. முதல்ல அதுல என்ன போடுவோம்? ஊத்துவோம் பானையில பால், அதுவும் அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த அரிசி தண்ணி அதுல போடுவோம், பால் போடுவோம். அப்புறமா அது பொங்கி வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம புதுசாக அறுவடை செய்த அந்த அரிசிய அதுல போட்டு பொங்குவோம். அப்ப பொங்கும் பொழுதுதான் பொங்கல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். இப்படிதான் நம்ம பொங்கல் செய்யறாங்க. மேடையில கொஞ்சம் பேர் உட்கார்ந்தா கீழே இன்னும் நிறைய பேர் உட்காரலாம். வெளியிலயும் நிறைய மகளிர்லாம் வந்திருக்காங்க. கீழே அவங்கள பார்த்த என்னோட நிறைய பேர் நடந்தும் வந்தாங்க. நிறைய உற்சாகமாக வரவேற்று என்னோட நிறைய மகளிர் வந்துருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருந்து கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து உட்கார்ந்துக்குவாங்க. அப்படிதான் நம்ம பால் பொங்கல். சக்கரை பொங்கல்னா அந்த பானையில பண்ண மாட்டோம். ஏன்னா அது தனியா படைச்சு வீட்டுக்குள்ள சமைச்சு அதை நம்ம வைப்போம். ஆனா இந்த பால் பொங்கல்னா இதான். பொங்கல் என்றாலே தண்ணீரும் பாலும் அந்த பச்சரிசியும் போட்டு நம்ம பொங்கறது தான். அப்புறம் நம்ம அதுல கொஞ்சோண்டு உப்பு போடுவோமா? போடுவோம். உப்புன்னு கூட சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவோம்? சோத்துக்கு போடுறதுன்னு சொல்லுவோம். உப்பு கூட மரியாதையா சொல்லணும்னு, சோத்துக்கு போறது போட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. போட்டோம் அப்படின்வோம். அப்படிதான் நம்ம பொங்கல் வைப்போம். மாட்டு பொங்கலும் எல்லாரும் முன்னாடி எல்லாம் டிராக்டர்லாம் இருக்கும், மாட்டு வண்டி இருக்கும். மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் மாடுக்கெல்லாம் வர்ணம் அடிச்சு பலூன் கட்டி அதை குளிப்பாட்டி அந்த மந்தவெளின்னு சொல்லுவாங்க, அங்க கூட்டிட்டு போயிட்டு ஓடெல்லாம் வைப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பால் கறக்கிறதுக்கு அந்த கறவை மாடுகள் இருக்கிறது. அவற்றை தான் நம்ம வச்சு நம்ம பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கெல்லாம். அப்பெல்லாம் நீங்க எல்லாம் நான் பார்த்த எல்லாம் மஞ்சள் கலர் புடவையில வந்திருக்கீங்க. நிறைய பேர் பொங்கல் போது பொங்கல் கொண்டாடி விட்டு சிவப்பு கலர் புடவையோட நிறைய கோயிலுக்கு போனீங்களா? கோயில் தானே எல்லாரும் போனீங்க. நிறைய பேரை பார்த்தேன் சிவப்பு கலர், அதாவது அந்த நிற புடவை, சிவப்பு வண்ண ஆடை உடுத்தி கொண்டு நிறைய பேர் வந்து விரதம் இருந்து கோவில்களுக்கு போனாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் போனீங்களா? தைப்பூசம் வந்தது இல்ல, தைப்பூசம் அடுத்த வாரம் தை அமாவாசை. தை அமாவாசைக்கு எல்லாரும் மேல்மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரி அம்மாவை பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா, நிறைய பேர் போயிருப்போம். ஏன்னா நம்ம தை அமாவாசை என்றால் அந்த மாதிரி நிறைய பழக்கங்கள். கோயிலுக்கு போறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. நமக்கு வந்து மனசு அழுத்தமா இருக்கும்போது எங்க போவோம்? நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களாம் எங்க போவாங்க? டாஸ்மாக் போயிடுவாங்க. எங்க போறாங்க? ஆண் மக்களுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் பாரம் கஷ்டமா இருந்ததுன்னா எங்க போவாங்க? கடைக்கு போயிடுவாங்க, சாராய கடைக்கு. ஆனா மகளிர் அப்படி கிடையாது, கோவிலுக்கு தான் போவோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மனசு பாரமா இருந்தாலும் சரி, கோவில்ல போய் சாமி கும்பிட்டா நமக்கு அது சரியாயிடும்னு ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அது நடக்கும் இல்லையா? நமக்கு ஒரு மன திருப்தி வரும். போய் சாமி கிட்ட போயிட்டு ஒரு விளக்கு போடுவோம் இல்லையா, நெய் விளக்கு போடுவோம், இல்ல எண்ணெய் விளக்கு போடுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நம்ம மன குறைகளை அந்த அம்மாவிடம் சொல்லிட்டு வந்தா மன பாரம் தீர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம்.